புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அறிவு ஆசான் தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார் ஆகியோருடைய மிகப்பெரிய அருட்கொடையினாலே உருவாக்கப்பட்ட இந்த பெரியார் நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் ஏறத்தாழ ஒரு 10 அமைப்புகளிலே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பெரிதும் ஆண் பிள்ளைகளும் ஓரளவுக்கு என்று கலந்திருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி முதல் பார்மசி காலேஜ் டிகிரி அல்லது ஆராய்ச்சி தகுதி உள்ள PhD வரையிலே போகக்கூடிய அவ்வளவு பிள்ளைய இருக்கக்கூடிய இந்த இடத்துல திராவிடர் திருநாளான தைப்பொங்கல் நாளை மாணவர்களும் மாணவிகளும் ஆசிரியர் பெருமக்களும் ஒரு குடும்பம் போல இந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவு வாழ்நாளிலே மிகப்பெரியது. நம்முடைய விழாக்களிலே எல்லாம் மூட நம்பிக்கையற்று அறுவடை திருவிழாவாக இருக்கக்கூடிய ஒரு உழவர் திருநாள் தான் இந்த பொங்கல் புத்தாண்டு என்பது. எனவே இந்த பொங்கல் புத்தாண்டிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், எப்போதும் ஊர் சுற்றியாக நாடோடியாக இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு இந்த இல்லம்தான் எங்கள் முதல் வீடு, முதல் இல்லம், அடுத்ததுதான் மற்ற இல்லங்கள். அப்படி ஒரு குடும்பம் போல ஜாதி மதம் கட்சி எந்த வேறுபாடும் இல்லாமல் இங்கே பிள்ளைகள் திரண்டு எதிர்காலத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு பூராம் இருந்து ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி இவைகளெல்லாம் தழைக்கக்கூடிய நல்லாட்சிகள் வருகின்ற தேர்தலிலே உருவாக வேண்டும். ஏனென்றால் அரசியல் அல்ல, முழுக்க முழுக்க நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்க ஏற்பாடு. ஆகவேதான் இது கல்வி நிலையமாக இருந்தாலும் கல்வி ஓங்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி அடிப்படையில் கிடைக்க வேண்டும் என்பதையே இந்த பொங்கல் விழா செய்தியாக சொல்லி, தமிழ்நாட்டிலே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக தமிழ் மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் அருமையான ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. வெள்ளம், புயல் போன்றவைகள் கடந்த ஆண்டிலே மக்களை அலைக்கழித்துக் கொண்டு இல்லாமல் புது வாழ்வு அவர்கள் பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு வெற்றி வரும், உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்ற அளவிற்கு இருக்கிறது. எனவேதான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள்,
அத்துணை பேரும் ஒரு குடும்பமாக திரண்டிருக்கிறோம். இதுபோல நாடே ஒரு சமத்துவ குடும்பமாக, சமூக நீதி குடும்பமாக இருக்க வேண்டும் என்று பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.